வணக்கம். இன்னைக்கு ஃபேம் புக்கில் பேஜ் நம்பர் 8 பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் பிசிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள பற்றி பார்க்கலாம். பிசிஸ்னால் யாருன்னா, இப்போ பேங்க்குக்கு பிஸ்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு சிலரை என்கேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு, பணம் எடுக்கிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, லோனுக்கு அமௌண்ட்டு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆதார் சீடிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன்னும் ஏன்னா முடியாதவங்களுக்கு, வயசானவங்க இருப்பாங்க, ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறவங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து அவங்க டோர் ஸ்டெப்லேயே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்க பிசிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதை பிசி மாடல் வந்து இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆல் பேங்க்ஸ் ஆர் ஹேவிங் பிசிஸ். ஸோ இது யார் உங்கள் பிசியாக இருக்காங்கன்றது அந்தந்த பேங்க் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மேனேஜர் கேட்டிங்கன்னா அந்த பிசிஸ் யாருன்றது சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க மூலிமா உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மெசேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ், பேஜ் நம்பர் 9 and 10. ஸோ இதில் என்னென்னா, இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது பேர் ஆக்டிவ் அக்கௌண்ட். ஸோ 1 இயர்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலன்னா இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு ஆகிடும். ஸோ இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்றது, கஸ்டமர் இன்டியூஸ் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்றதுனால அது வந்து இன்னாப்ரேட்டிவ். ஏன் இன்னாப்ரேட்டிவாக வைக்கிறாங்கன்னா, உங்களோட சேஃப்டிக்கு தான், வேறு எதுவும் ஃப்ராட்ஸ் எதுவும் அந்த அக்கௌண்ட்டில் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து இப்போ இன்ஆக்டிவ் ஐட்டத்தை நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஒய்சி கொடுத்தீங்கன்னா வீடியோ காலிங் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் செக் பண்ணி நீங்கள் கேஒய்சி டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வட்டி வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் உத்கம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.